மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம கூட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பல பேர் நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற கேள்வி, விஜய்க்கு வந்து இந்த 2026 எந்தெந்த தொகுதிகள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது, குறிப்பாக அவர் பெரம்பூரில் போட்டியிடுறாரு, அங்கே அவருக்கு என்ன மாதிரியான வரவேற்புகள்லாம் இருக்குது, மக்களை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்துருச்சு. கிட்டத்தட்ட அவருக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு, போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் வருது. விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு எத்தனை சதவீதம் அமைஞ்சிருக்கு, சர்வேலாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது டே பை டே சர்வே மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. பெரம்பூரில் வீடெல்லாம் பார்த்துட்டாரு, இன்னும் 2 நாட்களில் பெரம்பூர்லேயே வரப்போகிறாரு, தங்க போகிறாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. என்ன அது இந்த வருஷம் 2027 ஒரு குழப்பமான ஒரு தேர்தலாக முன்னையாவது கணிக்க முடிஞ்சுது. இது இவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த முறை யார் வருவாங்க அப்படிங்கிறதே கணிக்க முடியல. அது காரணம் விஜயுடைய வருகை. முதல்ல தேர்தல் அலுவலகம் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துட்டா மக்கள் சந்திப்புக்கு. அது முறைப்படி எந்தெந்த ஏரியாவுக்கு போகிறீங்களோ அந்தந்த ஏரியாவில் ஒரு முறைப்படி ஒரு கடிதம் கொடுத்து அனுமதி பெற்று நீங்கள் போங்க அப்படி மாதிரி சொன்னதால இப்போ விஜய் தரப்புல வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. மக்கள் சந்திப்பு, மக்களை நேரடியாக போய் சந்திரிக்கான அந்த ஒரு வாய்ப்பு இப்போ அவருக்கு விஜய் கிடச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களுடைய ஓட்டு விஜய்க்கு கிடைக்குமா, வருமா அப்படிங்கிற நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா ரசிகர்கள் வந்து விசிலடிப்பாங்க, படம் பார்ப்பாங்க, போயிடுவாங்க. சில ரசிகர்கள் இதுக்கு முன்பாக அப்படி தான் இருந்தாங்க. சினிமாவில் பார்க்குற போது அவரை ரொம்ப ரசித்தாங்க, அரசியலுக்கு வரும்போது அவங்களுக்கு பெரிய உடன்பாடில் வந்துட்டாங்க. ஏன்னா அன்றைய காலம் வேறு, ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையே வேறு. இந்த ரசிகர்களுடைய பெரும் ஆதரவுனால தான் விஜய் இந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போனது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்துக்குமே 1 லட்சம் 1.5 லட்சம் மேலே வந்து அது பரப்புரைக்கு மாநாட்டுக்கு தெரிக்க விட்டாங்க. அத்தனை ஓட்டுகளுமே இந்த சர்வேல கேட்கும்போது அந்த இளைஞர்கள் வந்து விஜய்க்கு தான் உங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இங்கே விஜயை படங்களில் மட்டும் அவங்க பார்க்க விரும்பலை. ஏன்னா இப்போது இவ்வளோத்தையும் விட்டுட்டு நம்மளை நோக்கி வர்றாரு, அரசியல் களத்தில் வர்றாரு, ஒரு மாற்றம் தேவைன்னு விரும்புகிறாங்க. விஜய் படத்தை ஃபேமிலியில் எல்லா ஆடியன்ஸ் பார்த்த ஒரு குரூப் இருக்குது. அவர்கிட்டலாம் கேட்கும்போது பார்த்தா எங்கிட்ட 5 ஓட்டுனா 5 ஓட்டு விஜய்க்குன்னு சொல்கிறாங்க. நடிகராக பார்த்தது ஒரு பக்கம், அரசியலுக்கு வந்தது போது அவருடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது. பட் ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம மாற்றி போட்டுட்டோம். இந்த ஒரு தடவை விஜய்க்கு நம்ம போடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பார்வையாகவும் அவருடைய குரலாகவும் இருக்குது. இப்போது அந்த ரசிகர்களுடைய வாக்கு ஏகப்பட்டது கிட்ட பார்த்திங்கன்னா விஜய்க்கு வர்றதுக்கான ஒரு சர்வேல நமக்கு வந்த தகவல் சார். இதற்கிடையில் பார்த்திங்கன்னா இந்த நோட்டா ஓட்டுன்னு ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 3 லட்சம் ஓட்டுகள் வந்து நோட்டாவில் வர்றது மாதிரி எப்போவுமே வரும். ஏன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா யாருக்குமே தன்னுடைய ஆதரவை சொல்லாமல், பட் ஏன்னா அவருடைய ஓட்டு போடலைன்னா கூட கள்ள ஓட்டாக மாறிடும். ஒரு 4:30 மணிக்கு மேலே அப்படியே ஓட்டு யாராவது ஓட்டை குத்திட்டு போயிடுவாங்க. அதனால் அவர்களுடைய விருப்பம் வந்து நம்ம யாருக்காவது ஓட்டு போடணும். அப்போது யார் பிடிக்குது அப்படின்னா யாருமே பிடிக்கலன்னு நோட்டா போட்டு போயிடுவாங்க. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே வந்து நோட்டாவில் இருக்குது சார். இதுக்கடையில் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வாக்குகள் சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 60, 62, 65க்குள்ளே தான் அந்த பர்சன்டேஜில் வாக்குப்பதிவு நடக்கும். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த 2 அரசியல் பெரும் தலைகள் இருக்காங்க, அவங்களுக்கே அது கிட்டத்தட்ட நெருங்கிடும். ஒரு 58, 60 வரைக்கும் போயிடும். பேலன்ஸ் வந்து இந்த இதர கட்சிகளுக்கு போகும். ஆனால் வாக்கு சதவீதம் கொஞ்சம் உயர்றது மாதிரி ஒரு தகவல் இருந்ததுன்னா அங்கே ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகணும் தான் என்னுடைய பார்வை நினைக்குது. இந்த முறை கிட்டத்தட்ட விஜயனுடைய வருகையினால் ஒரு 75% வரைக்கும் வாக்குகள் பதிவாகும் அப்படிங்கிறத வந்து ஒரு சர்வேயில் வந்து இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எடுக்கப்பட்ட சர்வேல பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே ஒரு 60-70% வரைக்குமே விஜய்க்கு எங்களுடைய ஆதரவுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வாக்குகள் எப்படி ஏறுது அப்படிங்கும்போது விஜயனுடைய வருகை, பட் எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து கணிப்பு வருது. இப்போது விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற போகுது. அவருடைய ப்ரோக்ராம் சார்ட்டில் ரெடி பண்ணிட்டாங்க. பெரம்பூர்லேருந்து ஆரம்பிக்கிறார். பெரம்பூர்லேருந்து மக்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மக்களை நேரடியாக சந்தித்து அவருடைய ஓட்டை கேட்குறது மாதிரி அந்த கீழே இறங்கி போகிறார். அப்போது அந்த பெரம்பூர் மக்கள்கிட்ட வந்து ஒரு சர்வே எடுத்து பேசும்போது பார்த்தா விஜய் வந்து பரப்புரையிலையும் மாநாட்டை காமிக்கும் போதே அவருடைய ஆதரவு எந்த அளவுக்கு காமிச்சான்ற. இப்போ நேரடியாக எங்ககிட்ட வந்து விஜய் ஓட்டு கேட்கும் போது கண்டிப்பாக எங்களுடைய ஓட்டு சதவீதம் வந்து ஏறும், அது விஜய்க்கு எங்களுடைய ஆதரவு இருக்குங்கிறதா பெரம்பூர் மக்களுடைய அந்த கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. இப்போ இந்த பெரம்பூரில் ஆரம்பிக்கிற அந்த விஜய் தொடர்ந்து அடுத்து இந்த கொளத்தூருக்கு போகிறார். கொளத்தூரில் விஜய் பாபு அவர்களுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணுறார்.
குளத்தூர் யார் தொகுதின்னு உங்களுக்கு தெரியும். அங்கேயும் சர்வே எடுக்கும்போது கிட்டத்தட்ட நெருங்கி வர்றது மாதிரி ஒரு சர்வே தான் சொல்லப்படுது. குளத்தூர் முடிச்சிட்டோன்னு வில்லிவாக்கம் வர்றார். வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதுக்கடுத்து அண்ணா நகர் போகிறாங்க. அண்ணா நகருக்கு அடுத்து விருகம்பாக்கம், அவருடைய டிரைவர் ராஜேந்திரனுடைய பையன் சபரி நிற்கிறான். அந்த ஸ்பாட்டுக்கு அவருடைய பரப்புரை, அவர் பிறந்து வளர்ந்த ஒரு இடம் குறிப்பாக சொல்லப்போம். முக்கியமாக இந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 இடங்களுக்கு சென்னையில் உள்ளுக்குள்ளே போகிறார். அடுத்தடுத்து சென்னையில் எந்தெந்த ஏரியா போகிறாங்கிறத ஒரு தகவல் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. வந்துடும், நம்ம நேர்களுக்கு சொல்லலாம். இங்கே விஜய் அவர்களுக்கு இந்த ஆதரவுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே இந்த முதல் வாக்காளர்கள் இருக்காங்க, ஒரு லிஸ்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லார்ட்டையுமே ஒரு விஷயம் கேட்கும்போது பார்த்தா அவர்கள் பெருசாக இந்த எலெக்ஷன் ஓட்டு அப்படிங்கிறதுல ஈடுபாடு கிடையாது அவர்களுக்கு. ஒன்று அண்ணா டிஎம்கேன்னு வரும்போது அவர்களுக்கு அந்த அரசியல் அனுபவம் கிடையாது, தேவையில்லைன்ட்டு அவங்க அப்பாவை மட்டும் போட்டுப்பாங்க. இவருடைய ஓட்டு கிட்டத்தட்ட வேஸ்ட்டாக தான் போகும், அது நோட்டாக்கும் போகாது. இப்போ நான் சொன்னேன் இல்லை, நோட்டா ஒரு 3 லட்சம் ஓட்டு இருக்குன்னு, அது எல்லாமே அவருடைய அது விஜய்க்குங்கிற மாதிரி வருது நோட்டாவுடைய ஓட்டம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸுடைய லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் ஓட்டு விஜய்க்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இப்போ இது விஜய்க்கு நேரடியாக சொல்லப்பட்ட ஒரு தகவலாக மாறிடுச்சு. ஏன்னா அவர்கள் கிட்டத்தட்ட அந்த 15 வயசுலேருந்தே படம் பார்க்கும்போது விஜயோடைய படங்களை பார்த்து ரொம்ப விசில் அடித்து ரொம்ப லைக் பண்ணவங்க. அவர்களுடைய ஃபஸ்ட்டு ஓட்டுங்கும் போது அந்த ஓட்டு எப்படி இருக்கும், அந்த பூத் எப்படி இருக்கும், அந்த மிஷின் எப்படி இருக்குங்கும் போது நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 12 லட்சம் ஓட்டு அப்படின்னா அது அப்படியே என்ன ஆகும் உங்களுக்கு? இல்லை அளவு ஒரு 8-9 லட்சம் கிடச்சோட எப்படி இருக்கும் உங்களுக்கு அது? அந்த ஓட்டர்ஸ் விஜய்க்குன்னு ஒரு தகவல். ரெண்டாவது 30 வயதுக்கு உட்பட்ட இளைய தலைமுறைன்னு ஒரு ஓட்டர்ஸ், அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய்க்குன்றார். ஆனால் விஜய் படத்தை பார்த்து நாங்கள் ரொம்ப லைக் பண்ணோம், எங்களை நோக்கி வர்றாரு, அவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு விட்டுட்டு வர்றாங்க போது ஏதோ நினைக்கும் போது எங்களுடைய ஓட்டு அவர்கள்ன்றாங்கன்னா, பட் இங்கே அவர்கள் அப்பா அம்மா பேசிக்கிட்டு ஏதோ ஒரு ஓட்டுக்கு போட்டிருப்பாங்க, ஏதோ போடணும், வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, போட்டால் கள்ள ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்லாம் சொல்லி செய்யப்படும் போது இங்கே அவர்களுடைய குரலும் எங்களுடைய ஓட்டு விஜய்க்குன்றாங்க. இப்போ அதில் ஒரு பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 40 வயசுக்குள்ளே இருப்பவர்கள் எல்லாமே விஜய்க்குன்னு ஒரு ஆதரவு சொல்லியிருக்காங்க. அதுதான் விஜய் 234 தொகுதியில் நான் தனித்து நிற்கிறேன் நான் அப்படிங்கிற அந்த தைரியத்தோடு அவர் சொன்னது இவர்களுடைய அந்த ஆதரவு நம்பிக்கையின் பேரில் தான். இப்போ இந்த ஓட்டர்ஸ் பூரா எப்படி வருதுன்னு கணக்கெடுத்தா சார், விஜயுடைய பரப்புரை மாநாட்டிலையும் போனாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வருது, வராது, லட்சக்கணக்கில் வருது, கூட்டம்னா ஓட்டாக மாறாதுன்னு நிறைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர் பேச நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இங்கே அந்த வந்த அத்தனை பேருமே விஜய்க்கு தான் எங்களுடைய வாக்கு அப்படிங்கிறத அவர்களே பார்த்தீங்கன்னா இந்த சென்சஸ் எடுக்கும்போது சொன்ன தகவலாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போது அத்தனை ஓட்டு வருமானம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு 75-80% ஓட்டுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கூட்டத்துக்கு வந்தவர்கள் அதுதான் இங்கே முதன்மையாக பார்க்க போகிறது. விஜயனுடைய இந்த போல்டான ஒரு முடிவுக்கு அதுதான் காரணம். உங்களிடமே நான் வந்துட்டேன்ட்டார், அதுதான் ரீசன் ஃபர்ஸ்ட். இந்த மாநாட்டுக்கு வந்த ஓட்டு இப்போ கிட்டத்தட்ட அதிகம்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, பெண்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்குன்ற அந்த ஒரு தகவல் வருது. இடையில ஒரு சின்ன சர்க்கிள் பேசும்போது நான் பார்த்துக்கிறேன்ட்டார்ல, அங்கே பெண்கள் ஆதரவு குறையும்னு பார்த்தாங்க, கிட்டத்தட்ட குறையில்லை எனக்கு தெரிந்த வரைக்குமே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுமே பார்த்தா ஒரு 3000, 2000, 4000 ஓட்டில் ஜெயித்தவர்கள் தான் அதிகமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா. பட் இங்கே வாக்கு சதவீதம் அதிகம் வரும்போது இந்த ஓட்டுகள் கிட்டத்தட்ட விஜயினுடைய ஓட் பேங்கில் போய் சேருங்கிற ஒரு கருத்து கணிப்பும் நமக்கு வருது. பெரம்பூர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி ஒரு சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க, மீடியா பீப்புள்ஸ் எல்லாமே போய் பைட்ஸுன்ற பேரில் என்னென்ன விஷயங்கிறத கேட்டுட்டு இருக்கும்போது பெரம்பூர் மக்களுடைய ஆதரவு கிட்டத்தட்ட 90% விஜய்க்குன்னு வருது. இப்போ பெரம்பூரில் விஜயை எதிர்த்து யார் நிற்கிறான்ற ஒரு தகவல் வருதுன்னா, என்டிஏ கூட்டணியை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த கட்சியிலிருந்த ஒரு நபர் நிற்க போகிறதா இப்போதைக்கு வந்த ஒரு தகவல். பட் அப்படிங்கும்போது விஜயுடைய வெற்றி ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு தகவல் இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த அங்கேயும் பெண்களுடைய ஆதரவு தான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்க போனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி அந்த மக்கள் செலவுகளில் பெண்கள் ஆதரவு இருந்ததோ அந்த வாக்கு சதவீதம் விஜய்க்கு இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல்னால எல்லா மற்ற அரசியல் கட்சி தலைவருமே கொஞ்சம் இப்போ ஒரு சின்ன ஒரு ஷேக் ஆனது காரணமே இவருடைய வாக்கு விஜய்க்கு கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் அடிப்படையில் தான். இப்போ விஜயுடைய இந்த பிரச்சாரம் இப்போ தொடங்க போகிறாங்க. ஒவ்வொரு தொகுதிக்குமே அவர் மக்களை நேரடியாக சந்திக்க போகிறார். இது வரைக்குமே அந்த பிரச்சார பஸ்ஸில் இருந்து நீங்கள் பேசின விஜயை பார்த்துருப்பீங்க. இப்போ களத்தில் இறங்க போகிறார், அதற்கு வேண்டிய அனுமதி அவர் கிடைச்சாச்சு. எந்தெந்த ஏரியாவுக்கு போகிறதோ முன்கூட்டியே அவர் இந்த இடத்துக்கு வரப்போகிறேன் இப்போ அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி அதுக்கு என்ஓசி ஒன்று வாங்குறார்.
வாங்கிட்டு மக்களை நேரடியாக சந்திக்க போகிறார், கை குலுக்க போகிறார். இதுதான் ஹைலைட். எம்ஜிஆர் அவர்கள் இறங்கி எப்படி நடத்து மக்களை கட்டி பிடிச்சி கை கொடுத்து அவர் போட்ட துண்டெல்லாம் எடுத்து போட்டு அந்த மக்களை கவர்ந்தாரோ, கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்குமே விஜய் அந்த ஃபார்முலாவை தான் இப்போ கையில் எடுக்கிறார். ஸ்க்ரீன்லேயே பார்த்த ஒரு விஜய், பஸ்ஸு மேலே நின்று நம்ம பார்த்த ஒரு விஜய் இன்றைக்கி நம்மளுடைய தெருவில் நடக்க போகிறார், நம்மளோட ஒன்றா ஐக்கியமாக போகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் தான் விஜய்க்கு பெருமளவு அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக அவர் கருதுகிறார். அதற்காகவே இப்போ வர 28ஆம் தேதியிலிருந்து பிரச்சாரம் வந்து இங்கே பெரம்பூரில் ஆரம்பித்து தமிழகத்தில் முக்கியமான இடங்களுக்கு ஃபுல்லாகவே உள்ளே போகிறது மாதிரி ஒரு தகவல் இப்போதைக்கு வந்திருக்கு சார். ஓகே சார். இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இளைஞர்கள் ஓட்டெல்லாம் இவருக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி போகும் இந்த எலெக்ஷனுடைய முடிவுகள்? இல்லை, எனக்கு தெரிந்த வரைக்குமே மிகப்பெரிய குழப்பமான ஒரு அதை இந்த வருஷம் 2026 ஒரு குழப்பமான ஒரு தேர்தலாக முன்னையாவது கணிக்க முடிஞ்சுது. இது இவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த முறை யார் வருவாங்க அப்படிங்கிறதே கணிக்க முடியல. அது காரணம் விஜயனுடைய வருகை. இப்போ நமக்கு இருக்கிற பெர்சன்டேஜே கிடைக்குமா அப்படின்னு 2 கட்சியை சேர்ந்தவருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இதில் இருக்கிற விஜயோட ரசிகர்கள்லாம் இந்த 2 கட்சியிலுமே ஓட்டு போட்டவங்க. இப்போ அவர்கள் வெளியில் வந்து விஜய்க்கு போட்டாங்கன்னா அங்கே சதவீதம் குறையும் 2 பக்கமே. அப்போ விஜயோட சதவீதம் வந்து ஏறுது. இப்போ மக்கள் ஒரு மாற்றத்தை நாங்கள் வந்து விரும்புகிறோம்னு சொல்லிட்டாங்க சார். அதனால தான் இப்போ மிகப்பெரிய கலக்கத்தில் இருக்காங்க. அந்த மாற்றத்தை விஜய் உருவாக்குவார், தருவார் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் மக்கள் பார்வையில் இருக்குது. அதன் மூலமாக தான் இப்போ அவருடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் இப்போ ஆரம்பிக்க போகுது. ஓகே சார். அப்போது சினிமாவில் அவர் படம் பார்க்க வந்த எல்லாருடைய ஓட்டுகளும் இவருக்கு வருது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் புது செய்தியாக இருக்குது. ஏன்னா மற்ற நடிகர்களை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் பார்ப்பாங்க, ஆனால் அவங்க எலெக்ஷனுக்கு வரும்போது பெருசாக ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆனால் முதல் முறையாக ஒரு நடிகருக்கு அது ரெஸ்பான்ஸாக மாறுதுன்றது தான் கேட்குறேன். இல்லை, அதான் எனக்கு தெரிந்த வரைக்குமே எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இது கூட்டம் வந்து விஜய்க்கு அவர்களுக்கு வந்து தான் நான் பார்க்குறேன் சார். எல்லோருடைய பார்வையும் அப்படி தான். அதனால் அந்த கூட்டத்தில் வந்தவர் எல்லாமே வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறது தான் அவ்வளோ பேர் வந்திருக்காங்களே தவிர சும்மா வேடிக்கை பார்க்குறதுக்கு இல்லை. ஆனால் மற்றவர்களுடைய பார்வை வேடிக்கை தான் பார்க்க வந்திருக்காங்க, ஓட்டா மாறாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே மாறுறதுக்கான வாய்ப்பை அவங்க உருவாக்கியிருக்காங்க. விருப்ப மனுக்கள் 50,000 மேற்பட்டு வந்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு. அதை அங்கேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 234 தொகுதியிலையும் அவருடைய ஆட்கள் இப்போ ரெடி பண்ணிட்டார். அவருக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. உங்கள் விஜய் நான் பேசுகிற முறை நீங்கள் மக்கள்கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்லியிருக்கார். ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய தேர்தல் உண்மையிலேயே எந்த திருப்பத்தை ஏற்படுத்தும்னு தெரியல. மெஜாரிட்டியில் யார் வருவாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட இழுபறியில் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 2000-3000 ஓட்டில் ஜெயித்தவர்கள் தான் ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க மாறி மாறி. இவர்கள் வந்து அது கண்டிப்பாக விஜய் வந்து அந்த வாக்கு சதவீதத்தை உடைக்கிறார். பட் யாருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும்னு தெரியல. கிட்டத்தட்ட நீங்கள் 60-65 பதிவாயிட்டா அது கொஞ்சம் சிக்கல். ஒரு 75% பதிவானது மாதிரி போலிங் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சுன்னா மாலை ஒரு 5 மணிக்கு மேலே அங்கே விஜய் டாப்பில் பேர் நிற்பார். இதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த சதவீதம் விஜயை உயர்த்தும். அதே மாதிரி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் வரும்போது பசங்கள்லாம் மோஸ்ட்லி பிளான் பண்ணி வெளியில் போயிடுவாங்க. ஓட்டு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. குரூப்பாக 1 டே டூர் மாதிரி கிளம்பி போயிடுவாங்க. இந்த முறை வெளிநாடுகளில் இருந்து கூட விஜய்க்கு ஓட்டு போட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட மலேசியாலே 3000 பேர் வந்து எலெக்ஷன் எப்போ வருதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட டிக்கெட்லாம் வந்து முன்னாடியே புக் பண்ணதாக ஒரு தகவல் வருதுங்க. அது நீங்கள் இந்த டேட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்கள். ஸோ அப்படி வெளிநாட்டிலே ஆதரவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் நிறைய பேர் வாழ்கிறாங்க. ஓட்டு போடுறதுக்காகவே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரேன்றாங்க. இந்த சர்க்கார் படத்தினுடைய தீமையாக தான். ஒரு ஓட்டில் அவர் வெளிநாட்டில் இருக்கிற ஓட்டு போகிறதுக்காகவே இங்கே வருவார். அந்த கான்செப்ட் தான். கிட்டத்தட்ட இந்த வாக்கு சதவீதம் அதிகமாக பதிவாகும் போது இங்கே விஜய் அந்த ஆட்சி அமைப்பதில் ஒரு ட்ரம்ப் கார்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஒருவேளை யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல, தொங்கு சட்டசபை உருவானால் அங்கே விஜய் தான் யார் முதலமைச்சர் நிர்ணயிக்கிற இடத்துல அவர் இருப்பாருங்கிறது தான் இந்த கருத்து கணிப்புலையும் வருது. மக்களுடைய அந்த ஆதரவில் தெரிய வருது. நம்மளுடைய பார்வைக்கும் அதுதான் ரிசல்ட் வருது. ஓகே சார். அப்போ இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது இது வரைக்குமே யாருமே எதிர்பாராத ஒரு மோஸ்ட் வாண்டட் தேர்தலாக மாறி இருக்கு. கண்டிப்பாக ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இவர் அந்த விஷயத்தை தலையில திருப்பி போட்டார் விஜய். அதுதான் விஜய் மேலே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கோபம் உருவானது. காரணமே ஓட்டை பிரிக்கிறார். அவர் விஜய் ரசிகர்கள் எல்லா கட்சியிலுமே இருந்து ஓட்டு போட்டவர்கள் இப்போ டோட்டலாக விலையை வந்து விஜய்க்கு போடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும் இல்லையா மற்ற கட்சிகளுக்கு. இப்போ அதுதான் ஒரு மாற்றம் தேவைன்னு மக்கள் விரும்புகிறாங்க. அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு
மூன்றாவது நபராக ஒரு ஒரு கட்சியில் வந்த தலைவருக்கு வாக்குகள் போகிறது மாதிரி பேசப்பட்டு பெர்சன்டேஜ் அதிகமாக வாங்கப்பட்டது இருந்தது. பட் அவங்களால வர முடியலைங்கிறதுனால தான் இங்கே இவர் வந்தோன்னு இவருக்கு ஆதரவு நிறையா வருது. பட் இவருடைய அந்த ஆதரவு எவ்வளோங்கிறத காமிச்சிருக்கார். அதுதான் இவருக்கு வந்து வரிசையாக அவருடைய படத்துக்கு பெரிய ப்ராப்ளம் வந்தது, ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளத்தை உருவாக்குனது, இப்போவும் ப்ராப்ளத்தை டே பை டே உருவாக்கிட்டு இருக்கிறது. பட் அவர் எதையுமே கவலைப்படல. எனக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, உங்களை அனுப்பி நான் வந்திருக்கேங்கிற ஒரே வார்த்தையில் தான் உள்ளே இறங்குறார். பட் மக்கள் எப்படி தீர்ப்பு சொல்ல போகிறாங்க? நான் 23ஆம் தேதி எலெக்ஷனு 22 வரைக்குமே சின்ன சின்ன குழப்பத்தில் இருப்பாங்க எல்லா பேருமே. 23 காலையில் 7 மணிக்கு போகும்போது அவங்களுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகும். அப்போது அந்த புது ஓட்டு யாருக்கு போகணும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக விஜயுடைய வாக்குகள் ஏறுறதுக்கு அந்த தாட்ஸ் உள்ள இளைஞர்களும் சரி, நடுநிலையான வாக்காளர் சில பேர் இருப்பாங்க. அவர் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் வரக்கூடிய தகவலாக இருக்குது சார். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே பேரண்ட்ஸ் கிட்ட போய் எங்கள் அப்பா அவங்களுக்கு தான் ஓட்டு போடாரு, நீ ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வீடியோவில் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம தெரிஞ்சதுலேயே நம்ம எல்லாம் விசாரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, பையன் சொல்லிட்டான் வேறு வழி இல்லை, யாருக்கோ போட்டான் இந்த ஓட்டு விஜய்க்கு போடுறான்றாங்க. பொண்ணு சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லை, எங்கள் ஓட்டு 4 ஓட்டு விஜய்க்குன்றாங்க. ஸோ இப்போ 4 ஓட்டு 5 ஓட்டு இருக்கிற இடத்துல 4 ஓட்டில் 3 ஓட்டு மினிமம் விஜய்க்குன்றாங்க. 4 விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் அவருடைய பார்வை இப்படி தான் இருக்குது. அதனால் முக்கியமாக இந்த ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸு ஒரு 12 லட்சம் 30 வயதுக்கு உட்பட்டவர்களுடைய ஓட்டு, இது ரெண்டுமே விஜய்க்கு கன்ஃபார்ம். அங்கே தான் இந்த பெர்சன்டேஜில் போய் அதிகமாக நிற்கிறாரு. சர்வேல வந்து இந்த முன்னும் பின்னுக்கு போகிறது என்னன்னா இந்த வாக்குகள் தான் விஜய்க்கு. தினம் தினம் சர்வே மாறிக்கிட்டே இருக்கு. இவருடைய வாக்கு தான். ஏன்னா நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த ஒருத்தர் இங்கே நம்மளை தேடி வர்றாரு, ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, நம்ம ஓட்டை அவருக்கு போட்டுருவோமே. எப்பவுமே ஒருத்தரை பிடிச்சதுன்னா நீங்கள் பிடிக்காதவங்களுக்கு ஓட்ட போடுறது, பிடிச்சவங்களுக்கு போட்டு போயிடுவாங்க. பொதுவாக நீங்கள் எலெக்ஷனே எடுத்துக்கங்க, வேறு எந்த நட்பாக இருந்தாலுமே அதனுடைய பறவை இங்கே விஜய்க்கு படுது. இவர் என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போம் அப்படின்னு. இல்லை, அதுதான் ஒரு மாற்றத்தை எதிர்பாராங்க. அவர் சொன்ன விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ தேர்தல் அறிக்கை நிறையா இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் பனையூரில் இப்போ சும்மா இல்லை விஜய், நீங்கள் இப்போ மாமல்லபுரத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்த 234 தொகுதிகளுக்கு உள்ளவர்களையும் வந்து சந்தித்து அவர் அறிமுகப்படுத்தி அவர் எல்லாத்தையுமே ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. அத்தனை பேருடைய ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாரு. இந்த ஃபோட்டோவை மக்கள்கிட்ட போய் காமிங்க. எப்பயுமே ஒரு நோட்டீஸ் அடிப்பாங்க, இது அடிப்பாங்க, கொடுப்பாங்க இல்லையா? அதில் இந்த புகைப்படமும் இருக்குது. உங்கள் விஜய் நான் சொன்னதாக மக்கள்கிட்ட போய் இந்த கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ சொல்லியிருக்கார். அது வந்து இன்னும் 2 நாள் நடக்க போகுது. இப்போ அது இல்லை, மக்கள்கிட்ட விஜய் போய் சேர்ந்துட்டார். அவருடைய வேட்பாளர்களை சேர்க்கறதுக்கான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ. ஓகே சார். அப்போ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் களமே வேறு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போது வருது போல இருக்குது. ஆக்சுவலாக டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர்கிட்ட கேள்விகள் கேட்கும்போதோ அமைதியாக போகிறாங்க, ஓப்பனாக சொல்ல மாட்டேன்றாங்க. இவங்க என்ன மனசில் நினச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே. சில கருத்துக்களை பகிர மாட்டாங்க, மனசுல வச்சுருப்பாங்க. எங்கள் ஓட்டு விஜய்க்கு அவங்க கூட்டத்துக்கு நாங்கள் சொல்லணும் அப்படின்ற அந்த குரூப் நிறைய பேர் இருக்காங்க. ஓட்டு போட்டவங்களோட யாருக்கு போட்டோங்கிற விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. அது ரகசியமாக வச்சுக்குவாங்க. அப்படி தான் அந்த மக்களுடைய பதில்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இந்த சர்வேல அதுதாங்க, இந்த சர்வே எடுத்த வகையில் பார்த்தா கிட்டத்தட்ட சில இடங்களில் ஃபஸ்ட்டும் சில இடங்களில் செகண்டும் வர்றாரு. பட் இங்கே போட்டி அவர் சொன்னது மாதிரி வந்து 2 பேருக்கு தான் நிலவுது இப்போ. ஸோ அப்படி வரும்போது தான் மக்களுடைய இந்த ஆதரவை பெறும்போது தான் விஜயினுடைய எந்த கூட்டணிக்குள்ளேயும் போகாமல் அழுத்தம் கொடுக்கப்பட்டாலும் நான் மக்களை நம்பி வரேன்னு சொல்லி தெளிவாக மக்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அதுதான். யாருடைய நான் போக விரும்பலை, போக மாட்டேன், 234 தொகுதியில் நான் தான் வரேன் அப்படின்னு சொல்கிறது காரணம் அதுதான். இப்போவும் சொல்கிறேன், மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கார். அவருடைய நம்பிக்கையை மக்கள் தான் நீங்கள் காப்பாற்றணும். அது மக்களுடைய கையில் தான் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எல்லாருமே விஜயோடைய ரசிகர்களாக மட்டும்தான் இருப்பீங்களா, இல்லை விஜய்க்கு ஓட்டு போட தயாராகிட்டீங்களா? அப்படி ஓட்டு போடுறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நடந்த சம்பவங்கள், அதை ஒரு தொகுப்பாக எடுத்து சொல்லியிருக்கோம். எஸ், தகவல் நேரடியாக வந்தது, சிலது வீடியோவில் இருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. இது ரசிகர் நேரலுக்கும் சில விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து என்ன அது நடந்ததுங்கிறத நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தொகுப்பாக நம்ம கொடுக்கணுன்னு தான் விருப்பப்படுறோம். கண்டிப்பாக ரசிகர்களுடைய ஓட்டு, ரசிகர்களுடைய ஆதரவு
சினிமாவுக்கு மட்டும்தான் ஓட்டாக மாறாதுன்னு சொல்கிறாங்க. அதை ரசிகர்கள் தான் அந்த மாற்றத்தை உருவாக்கணும், அவர்கள் கையில் தான் இருக்குது. அதான் அவங்ககிட்ட கேள்வி வச்சிடலாம். நீங்கள் வந்து வெறும் ரசிகர்கள் தானே இல்லை ஓட்டு போட போகிறீங்களா அப்படிங்கிறத கேள்வியாக வச்சிடலாம். அதை கருத்துக்களை பதிவு பண்ணட்டும். பண்ணால் தான் விஜய்க்கும் தெரியும். ஏன்னா இதை வச்சு தான் அவர் மூவ்மெண்ட்டே போய்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு எல்லா சோசியல் மீடியாவில் பேசப்படுடைய கருத்துக்கள் அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவருடைய மூவ்மெண்ட்டே போகுது. இப்போ நம்மளுடைய நேருடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணட்டும். இது விஜய் பார்வைக்கு போகும். இப்போ என்ன முடிவுங்கிறத அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஓகே சார். இது மக்கள் மத்தியில் என்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வருது தெரியல. கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனை பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம். நன்றி சார். நன்றி சார்.